தமிழ் சினிமால காலங்கள் கடந்தும் கொண்டாடப்படுற பாடலாசிரியர்கள்ல முதன்மையானவர்கள் அப்படின்னு சொன்னா அது கவிப்பேரரசர் கண்ணதாசனும் வாலிப கவிஞர் வாலியும் தான். எம்ஜிஆர் சிவாஜில ஆரம்பிச்சு அப்ப முன்னணி நடிகர்களா இருந்த பல நடிகர்களுக்கு ரெண்டு பேருமே நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பா வாலிப கவிஞர் வாலி எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன் வர பாடல்கள் எழுதியிருக்காரு. வாலியோட பாடல்கள் இப்பவும் ரசிக்கப்படுது. அப்படி மது போதையில வாலிப கவிஞர் வாலி எழுதின ஒரு பாட்டுக்கு இப்பவும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 1964ல கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி KR விஜயா முத்துராமன் நடிச்சு வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் சர்வர் சுந்தரம். பாலச்சந்தரோட கதையை அடிப்படையா வச்சு இந்த படம் வெளியானுச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்ச சர்வர் சுந்தரம் படத்துல வர்ற பெரும்பாலான பாடல்களை கவிப்பேரரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தாரு. இந்த படத்துல வர ஒரு பாடலை மட்டும் வாலி எழுதியிருந்தாரு. ஒரு நாள் ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட மேனேஜர் வாலி வீட்டுக்கு அவசர அவசரமா ஓடி வர்றாரு. அவரை வாலி ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு மேனேஜர், சார் நாளைக்கு காலையில ஒரு பாட்டோட ரெக்கார்டிங்கும் மதியம் பாட்டோட ஷூட்டிங்கும் இருக்கு. படம் பேரு சர்வர் சுந்தரம். அந்த ரெக்கார்ட் பண்ண போற பாட்டை நீங்க தான் எழுதி தரணும். ஏவிஎம் ஸ்டுடியோல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மேனேஜர் வாலி கிட்ட சொல்லும்போது வாலி சரியான போதையில உட்காந்துருக்காரு. சரி சரி நீங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொன்ன வாலி மேனேஜர் கையிலையும் ஒரு பெக்கை ஊத்தி கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றாரு. சரக்கை வாங்கி குடிச்ச அந்த மேனேஜர் ஃபிளாட் ஆயிடுறாரு. மணி 7 ஆகுது, 7:30 ஆகுது. வாலி வீட்டுக்கு போன மேனேஜரை தேடிக்கிட்டு ஸ்டூடியோல இருந்து இன்னொருத்தர் வர்றாரு. வந்தவர் வாலியை பார்த்து, ஸ்டூடியோல உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவசர அவசரமா குளிச்சுட்டு ஸ்டூடியோவுக்கு கிளம்பி போறாரு வாலி. ஸ்டூடியோல பாட்டோட சூழல் வாலிக்கு சொல்லப்படுது. பாட்டோட சிச்சுவேஷனை கேட்ட வாலி அரை மணி நேரத்துல எழுதின பாடல் தான் சர்வர் சுந்தரம் படத்துல வர்ற அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன. இந்த விஷயத்த வாலியே ஒரு நேர்காணல்ல பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.